பாப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டா இல்லைன்னா எடுத்துக்கலாம். சின்னதா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம் வா. காஜல் இது முக்கியமா ஏன் அவன் எடுத்து போடுறான்னு நினைக்காதீங்க. நான் போறதை விட அவன் தான் கள்ள அவன் தான் போட்டுப்போம் ஒர்க்குக்கெல்லாம் போகும்போது. அதனால அவன் மட்டும் காஜல் தூக்கி எடுத்து வச்சுட்டான். வேற என்ன எடுக்கிற? காஜல் மட்டும் போதுமா? வேற ஏதாவது எடுத்துக்கோ. 79 கம்மியா தான் இருக்கு. நம்ம வெளியில வாங்குறத விட நல்லா இருக்குதான். வேற ஏதாவது எடுத்துக்கோ. மஸ்காரா எடு, கீழே இருக்கு. அது எவ்வளோ? 200. சரிவா, ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் இதை பார்க்கலாம். மிரர் குளவா? யாருங்க போலாமா? இங்கேயும் செட் ஆகல. வந்ததுக்கு இது ஒன்னாவது உருப்படியா வாங்கிட்டு வரும். ஜூடியோ பார்த்தாச்சு, மேக்ஸ் பார்த்தாச்சு, இங்க வந்து ட்ரெண்ட்ஸும் பார்த்தாச்சு. 3 கடை ஏரியாச்சு. இவளுக்கு மட்டும் ட்ரெஸ் செட் ஆகல. ஆனா நல்ல கலெக்ஷன்ல இருக்கு. இவளுக்கு மட்டும் தான் செட் ஆகல. 28, 30 இருக்குது. வந்ததுக்கு ஏதோ ஒண்ணு எடுக்கணும்னு சொல்லிட்டு 79 கொடுத்து எடுத்துட்டு போயிருக்கா. கவுண்டமலை ட்ரெண்ட்ஸ் வந்திருக்கும். 4வது கடை இது. பாப்பா என்ன பண்றான்ட்டு. இங்கேயாவது கலெக்ஷன் இருக்குன்னு சொல்றாளா இல்ல இது செட் ஆகலன்னு சொல்றாளா என்னன்னு தெரியல. என்னடி தேடிட்டு இருக்க? சைஸ் கரெக்டா இருக்கும். உனக்கு கரெக்டா பத்த மாட்டே, உனக்கு செட் ஆக மாட்டேங்குது சொல்லு. உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. நல்லா இருக்கு. போட்டு செக் பண்ணி பாரு, ட்ரையல் பண்ணி பாரு. அப்ப அது என்ன சைஸ்? 34 பாரு. 34 இருக்கா பாரு. இனி எங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஷாப்பிங். அப்படியே ஜம்முன் ஃபேமிலியோட நிக்கிறாங்க பாரு. 5 பேரு. 36 கிடைச்சிருச்சா? ட்ரை பண்ணி பாருங்க. ஓ என்ன போனோம், இத்தனை ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க. ஏதோ ஒன்னாச்சும் எடுப்பியா? செலக்ஷன் பண்ணி வச்சிருக்க. கண்டிப்பா ஒன்னாச்சும் எடுப்பி நான் நம்புறேன். எடுப்பியா? நீ அதுக்குதான் ட்ரை பண்ற, செட் ஆக மாட்டேங்குதா? இந்த ட்ரெஸ்ஸு செம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அது டிசைன்ஸு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. வெயிட்டும் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. ஆனால் அதோடய ப்ரைஸ் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி வாங்குறது? அதனால் ஷாக்காகி போய் பில்லு போட போயிட்டோங்க. பில்லு போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிடலான்னு பார்த்தோம். சரி, எப்படி எவ்வளோ வருதுன்னு தெரியல, பார்ப்போம். அவ்வளோதான், ட்ரெஸ்ஸு எடுத்தாச்சு, பில்லும் போட்டாச்சு. பில்லு போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்லாயிருக்கு இந்த இடத்துல ட்ரெஸ்லாம். போகலாம், ரைட். நிறைய இருக்குது கலெக்ஷன். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கலான்னு தான் பார்த்தேன். சரி, பட்ஜெட் ப்ராப்ளம்னு இருக்கிறதுனால நம்ம இப்போதைக்கு எடுக்க வந்த ஜீனும் கிராப் டாப்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
ஃபைனலி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதோடு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். இதோட வீட்டுக்கு கிளம்புறோம். போகலாமா? போகலாமடா? அவ்வளோதானே? வேறு எதாவது வேணுமா? வேறு எதாவது எடுக்கணுமா? அவ்வளோதான். சரி, நாங்கள் போயிட்டு வரோம்பா. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். வீட்டுக்கு போயாச்சு. ஏதோ எடுக்கலான்ட்டு வந்தோம். எனக்கு தெரியும், எனக்கு பிடிச்சது ஏதோ எடுத்துட்டேன். பார்ப்போம். அதோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். கைஸ், வர வழியில் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு பெட்ரோல் போடுறதுக்காக பங்குக்கு வந்துட்டோம். பங்கில் பெட்ரோல் பண்ணி போட்டுட்டு அப்புறம் நைட்டு டின்னருக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போனோம். மார்க்கெட் வேறு இன்றைக்கி இருக்கா, சந்தை வேறு போடுவாங்க, அதையும் போய் வாங்கணும். அது வேறு டிராஃபிக் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் தம்பிக்கு கால் பண்ணியிருந்தேன். தம்பி இங்கே தான் இருக்கேன்னு சொன்னான், துடியூரில். அப்புறம் அவனையும் பார்த்து மீட் பண்ணிவிட்டு சரி வா. இந்த மாதிரி வெக்கப்பட்டு உட்காந்துருக்கேன். இவன் பாருங்க, சைக்கோ மாதிரி தலையில கழிச்சு உட்காந்துருக்கு. இவன் பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு உட்காந்துருக்கான். ஏன் எதுவுமே இல்லையா? மஷ்ரூமே வாங்கடா. ஏன் மூஞ்சி காட்ட செய்யறான்? என்னமோ வெக்கப்பட்டு இருக்கிறான். என்னமோ பொண்ணு பார்க்க வந்தாலும் வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. சரி, இறக்கிட்டேன்.